இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த புதிய காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு, தியானிப்பதற்கு அவர் நமக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். கடந்த ராத்திரி முழுவதுமாக நம்மை பாதுகாத்து நிம்மதியான உறக்கத்தை தந்து புதிய நாளை காணும்படியாக செய்த நமது தகப்பனுக்கு நாங்கள் மனதார நன்றி சொல்லுவோம். இந்த காலை எங்களோட மனசில் நாங்கள் பல சுமைகளோடு எழுந்திருப்போம். நேற்று நடந்த ஏதாவது ஒரு எதிர்மறையான சிந்தனைகளை குறித்து கவலையோடு இன்றும் நாங்கள் அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்போம். இன்றைக்கு என்னென்ன சவால்கள் எங்களுக்கு எதிராக வரப்போகுதோ, என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட போகுதோ என்ற மனக்கலக்கத்தோடையும் பயத்தோடையும் நாங்கள் இந்த நாளை தொடங்கி இருக்கலாம். ஆண்டவர் எங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீயோனிடமிருந்து காத்தருள்வார் என்று. இந்த உலகத்தில் மனிதர்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக இருந்தாலும், ஆண்டவர் மட்டும் என்றும் மாறாதவராய் அவருடைய விசுவாசமும் அவர் எங்களை மேலே வச்சிருக்க அன்பும் என்றும் மாறாமல் இருக்கு. நாங்கள் பலவீனம் அடைந்த நேரங்களில் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட்டு விட்டதில்லை. மாறாக அவர் நம்மை உறுதிப்படுத்துகிறார். அதாவது விழுந்த இடத்திலேயே மீண்டும் எழுந்து நிற்க அவர் எங்களுக்கு கிருபை புரிகிறார், உதவியாகவும் இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் நமக்கு சோதனைகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், தீய எண்ணங்கள் எங்களை மனசில் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை காத்து கொள்வேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை அன்போடு பார்த்து கொள்வேன் என்று நித்தம் நித்தம் அவர் எங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலையில் இந்த நாளை ஆண்டவர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறார். அது நாங்கள் பயத்தோடு அல்ல, நம்பிக்கையோடு தொடங்கணும். ஆண்டவர்கிட்ட மேலே முழு நம்பிக்கை வச்சு நாங்கள் இந்த நாள் முழுவதுமாக நடப்போம். ஏனென்றால் எங்களோடு இருக்கிறவர் விசுவாசமுள்ள கடவுள். அவர் ஒருபோதும் எங்களை கைவிட்டு விட மாட்டார். எங்களுக்கு எதிராக எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அவர் எங்களை அவைகளிடமிருந்து காத்துக்கொள்வார். அந்த நம்பிக்கை எங்கள் ஒவ்வொரு மனதிலேயும் உறுதியாக இருக்கணும். இந்த நாள் முழுவதும் அவர் உங்களை உறுதிப்படுத்தி எல்லா தீமைகளிலிருந்தும் உங்களை காத்து கொள்ளுவார். ஆமேன்.